ஹலோ காய்ஸ், இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா ஜெல்லி, மேங்கோ ஜெல்லி பண்ண போகிறோம். பாருங்கள், அது தேவையான பொருட்கள் சுகர், அகர், நெக்ஸ்ட்டு கொஞ்சம் மேங்கோ. இதை வந்து பல்ப்பாக்கிடணும். இது வந்து உங்களுக்கு இது மோல்டு தேவைன்னா வச்சுக்கலாம் காய்ஸ், இல்லைன்னா நீங்கள் ஒரு கப்பில் போட்டு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். மேங்கோ நீங்கள் பல்ப்பாக்கிடணும். இவ்வளோ சக்கரை போடக்கூடாது, கொஞ்சம் சக்கரை போடணும். நாங்கள் தெரியாமல் நிறைய சக்கரை விழுந்துச்சு காய்ஸ். வாங்க இப்போ வந்து நமக்கு குக்கரில் போட்டு செய்வோம். குக்கரில் போட்டு செய்யணும். ஆனால் நீங்கள் எது வேணாலும் செய்யலாம். இந்த மாதிரி பாத்திரத்தை செய்யக்கூடாது கைஸ். இந்த மாதிரி பாத்திரத்தை செய்யலாம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் கைஸ். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும் கைஸ். ஒரு கப்பளவு தண்ணி ஊற்றிக்கணும். பாருங்கள், கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கணும் கைஸ். ஒரு பேனில் செகண்ட் கப்பாக ஊற்றணும் கைஸ். இன்னொரு இந்த மாதிரி செகண்ட் வாட்டியும் ஊற்றணும் கொஞ்சமாக கைஸ். கொஞ்சமாக அகர் போட்டுக்கணும். தண்ணி ஊற்றி வச்சு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் அகர் போட்டு கேஸ் ஆன் பண்ணி வைக்கணும் கைஸ். பார்த்துக்கோங்க. சுகர் போட்டுக்கணும். கொஞ்சமாக இதோ நாங்கள் போடுற அளவுக்கு போட்டுக்கோங்க கைஸ். அங்கே இருக்கா, நாங்கள் போடுற அளவுக்கு போட்டுக்கோங்க. இதோ இந்த மாதிரி அகர் ரெண்டு கப் தண்ணி, அகர் கொஞ்சம் அகர், அப்புறம் சுகர் போட்டுக்கோங்க கைஸ். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கலக்கணும் கைஸ். கொஞ்சம் மேங்கோ வந்து பல்ப்பாக்கிக்கணும்னு சொன்னல கைஸ். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு பல்ப்பாக்கிக்கணும். பல்ப்புனா உங்களுக்கு தெரியுமா கைஸ்? பல்ப்புனா வேறு எதாவது நினச்சிக்காதீங்க. பல்ப்புனா அந்த மேங்கோவை அரைக்கணும் கைஸ். மிக்ஸி பாருங்க கைஸ், மிக்சியில் போட்டு அரைக்கணும். ஓரளவுக்கு பல்ப்பு ஸ்டேஜ் ஆக்கிக்கோங்க மேங்கோவை. பார்த்துக்கோங்க கைஸ், இந்த அளவுக்கு பல்ப்பாக இருக்கணும். பாருங்க, அகர் நல்லா கொதிக்குது பாருங்க. அந்த ஸ்டேஜில் இருக்கணும் கைஸ். அகர் இந்த ஸ்டேஜில் இருக்கணும் கைஸ். மேங்கோ பல்ப்பில் கொஞ்சம் வாட்டர் சேர்த்துக்கணும். இந்த ஸ்டேஜில் அகர் இருக்கும்போது நம்ம பல்ப்பை சேர்த்துக்கணும். மிக்ஸ் பண்ணிக்கலாம் கைஸ். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த பதம் மாதிரி இருக்கணும். கொஞ்சம் சக்கரை போட்டுக்கிறோம். நாங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருந்தோம். கொஞ்சம் சக்கரை போட்டுக்கணும். பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணும் கைஸ். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த பதத்தில் இருக்கணும் கைஸ். கொஞ்சம் மேங்கோ பல்ப்பு கொஞ்சம் நிறைய கட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து இது எடுத்துருங்க. அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சுக்கிறோம் கைஸ். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எடுத்து நம்ம கொஞ்சம் வார்ம் பண்ணிக்கலாம் கைஸ். இதை கொஞ்சம் கூல் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த பிளாஸ்டிக்கில் போடும்போது பிளாஸ்டிக் உருகாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து கொஞ்சம் இது இங்கே வச்சு கூல் பண்ணுறோம். அதனால் கொஞ்சம் கூல் பண்ணிக்கலாம் கைஸ். இதுலேருந்து கொஞ்சம் இதில் ஊற்றிக்கலாம் கைஸ். இந்த மோல்டில் ஊற்றி